Hello guys, welcome to our channel Afi Ahmed Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி டேஸ்ட்டாக சாஃப்டாக 10 நிமிஷத்தில் பரோட்டா பஞ்சு மாதிரி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மைதா எடுத்துக்கிட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணீரையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு இந்த மாதிரி பக்குவத்து வந்ததுக்கப்புறம் தேவைன்னா இடையில தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டான டோவாக வர வரைக்கும் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தடவி விடணும். ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ஆக்கணும். உருண்டைகள் ஆக்கின மாவுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி திருப்ப எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுனால மாவு சீக்கிரமாக புளிக்கும், வீசுறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பரோட்டா நல்லா டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் தட்டையாக தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்த மாவை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா கையை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணக்கப்புறம் 4 ஃபிங்கர்ஸ் ஃப்ரண்ட்லேயும் 4 ஃபிங்கர் பேக்லேயும் வச்சு மாவை நல்லா எல்லா பக்கமும் திருப்பி இந்த மாதிரி வீசணும். ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். மறுபடியும் நல்லா பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். மாவை இந்த மாதிரி வீசி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலேயே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வீசி வச்ச மாவை லைட்டாக தட்டிட்டு சூடான தோசைக்கல்லில் போட்டு எடுக்க. நல்லா 2 பக்கமும் கோல்டன் கலர் வர வரைக்கும் சுட்டு எடுக்கணும். ஃபைவ் டு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வெந்தக்கப்புறம் இந்த பரோட்டாவெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி பரோட்டா சூடாக இருக்கும்போதே தட்டி எடுத்தால் தான் பரோட்டா லேயராக சாஃப்டாக கிடைக்கும். இதுதாங்க அந்த அடிஷ்னல் டிப்ஸே. சூடாக இருக்கும்போதே பரோட்டாவை எப்படி தட்டினா தான் அந்த லேயர்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, டேஸ்டான பரோட்டா 10 நிமிஷத்தில் உங்களுக்காக தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி வேற என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.